வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுல பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க. இது எதை மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படிங்கிறது ஒரு சுத்தமா பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பிச்சை போடு அப்படின்றத மீன் பண்ணி அவங்க சொல்ல கிடையாது. அவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலுமே பலவிதமான தத்துவங்கள் இருக்கும். அப்படி சொல்லப்பட்ட ஒண்ணுதான் இந்த பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படிங்கிறதும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு சில கதாபாத்திரங்கள் தான். இந்த உலகமே ஒரு நாடகம், அதுல நம்மலாம் பல விதமான கேரக்டர்களை எடுத்து வந்திருக்கோம் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு. அந்த வகையில ஒருத்தனோட பாத்திரம் என்ன, அவனுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத தான் பாத்திரம்னு இங்க மீன் பண்ணி சொல்றாங்க. இந்த உலகத்துல பிறக்கும் போதே வசதியான வீட்டுல பிறக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப ஏழையான வீட்டுல பிறக்கிறவங்களும் இருக்காங்க, மகான்கள் வீட்டுல பிறக்கிறவங்களும் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் தேடி வச்ச கர்ம வினைகள் தான். அதாவது நாம இப்போ ஒரு சட்டை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு சட்டை வாங்க போவோம். அப்ப நம்ம கிட்ட ஒரு 50 ரூபா தான் இருக்கு அப்படின்னா 50 ரூபாய்க்கு தகுந்த மாட்டம் குவாலிட்டி உள்ள சட்டையை தான் வாங்குவோம். அதே 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாட்டம் சட்டை வாங்குவோம். அதே 5000 ரூபாய் இருக்கு அப்படின்னா வெயில் மழை இது எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான சட்டையை சுப்பீரியர் குவாலிட்டியில எடுப்போம். இது போல இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியும் போது எப்படி பிறந்தா இறப்பு அப்படிங்கிறது உறுதியோ, அதே போல இறந்துட்டா இன்னொரு பிறப்பு அப்படிங்கிறதும் உறுதி. அப்படி இன்னொரு பிறப்புக்கு இன்னொரு உடம்பை தேடி போகுதுல, அப்ப நாம செய்யக்கூடிய செயல்களின் புண்ணியம் தான் நமக்கு பணமா இருக்கும். நிறைய புண்ணியங்கள் சேர்ந்துருந்தோம் அப்படின்னம்னா மகான்கள் வீட்டுல பிறப்பெடுப்போம். அதுவே நம்ம கிட்ட கொஞ்சம் தான் புண்ணியம் இருக்கு அப்படின்னா ஓரளவு வசதி படிச்ச வீட்டுல பிறப்பெடுப்போம். அது ரொம்ப புண்ணியமே கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுக்க பல விதமான செயல்கள் செஞ்சு தீங்கு தான் செஞ்சிருக்கோம், நம்ம கிட்ட பாவப்பதிவுகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா நாம எடுக்கக்கூடிய பிறப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறோம். கோயில்கள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில குழந்தைகள் இருக்கிறதெல்லாம் பாக்குறோம். அது போன்ற இடங்கள்ல பிறப்பெடுப்போம். அப்ப இது போன்ற கதாபாத்திரங்களை எடுக்கக்கூடிய பாத்திரத்தை தான் நம்ம முன்னோர்கள் மீன் பண்ணி சொல்றாங்க. இயலாமையின் காரணமா, அதாவது கர்மவினை மோசமா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே நடத்திக்க முடியாத இயலாமையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய யாசகத்தை வழங்குங்க, அதுதான் சரியான இடம். பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படிங்கிறது தன்னோட வாழ்க்கையை தன்னால நகர்த்த முடியாத நிலையில இருப்பாங்கல்ல. இப்ப கண்ணு தெரியாதவங்களை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான விஷயத்த அடைகிறதுக்கு அவங்களால ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறதோ இல்லாட்டினா வேற ஒரு விஷயங்கள் செஞ்சோ சம்பாதிக்கிறதோ ரொம்ப இயலாத நிலையில தான் இருப்பாங்க. அவங்கள போல உள்ளவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கான உதவிகள் செய்யலாம். இல்ல அவங்களால வேலையே பார்க்க முடியாது, அடுத்தவங்களோட முயற்சியில தான் கொடுக்குற காசுல தான் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அப்படின்றவங்களை பார்த்து அவங்களுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப பட்டினத்தார் போல ஒரு கேட்டகரியும் இருக்காங்க. பட்டினத்தாரோட கதையை எடுத்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அவர் வாழ்ந்த காலத்திலேயே அரசர்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாரு. அந்த நிலை யாருக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, வணிகத்துல ஒரு 5-6 தலைமுறையா உயர்ந்த இடத்துலயே இருப்பாங்களே அவங்களுக்கு தான் அரசர்கள் கூட டைரக்டா ஆலோசனை பண்ணக்கூடிய அந்த வணிக ரீதியா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தகுதி இருக்கும். அந்த லெவல்ல அன்னைக்கே இருந்தவர். அன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு அப்படின்றது லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்றது போல புராண கதைகள்ல கூறப்பட்டிருக்கு. அப்ப அன்னைக்கு அவ்வளவு சொத்து பத்தோட இருந்தவர் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால கோமணத்தை கட்டிட்டு துணியை கட்டிட்டு ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, யாசகம் கேட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவர் இயலாமையின் காரணமா பிச்சை எடுக்க கிடையாது. அதே டயத்துல தன்னோட சோம்பேறித்தனத்தினாலையும் பிச்சை எடுக்க கிடையாது. இருக்கிற சொத்து பத்து பல குடும்பங்களுக்கு சோறு போடும். அது போன்ற நிலையில இருந்துட்டு அதெல்லாம் எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு கை கொடுக்காது. இப்ப நம்ம 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம், நம்மளை சுத்தி ஒரு 100 சொந்தம் இருக்கு அப்படின்னா படுத்த படுக்கையா இருக்கும்போது நம்மளுடைய உயிர் போகாம தடுக்கக்கூடிய தகுதி அந்த 100 கோடி ரூபாய் பணத்துக்கோ இல்லாட்டினா அந்த 100 சொந்தங்களுக்கோ இருக்கா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. சுத்தி நின்று அழுக முடியும், இல்லாட்டினா நம்ம உயிர் போற வரைக்கும் இந்த உடம்பை போதுமான வசதிகளோட பாதுகாக்க முடியும். இந்த நிலையில தான் வச்சுக்க முடியும். ஆனா இந்த உயிரை பாதுகாத்து இறுக்கி பிடிக்கக்கூடிய வேலையை யாருனாலையும் செய்ய முடியாது அப்படின்ற உண்மை தெரிஞ்சு நம்மளை ஜெயிக்கக்கூடிய இந்த மரணத்தை நாம எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கான வழி என்ன, அதுக்கு இறை தத்துவம் தான். இறைவனை தேடிதான் போகணும், அவனோட காலடியில சரணடையணும். இந்த உடல் உயிர் மனம் அப்படிங்கிறது 3 ஒன்னாகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான வாழ்க்கையை தேடி இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் ஒரு பொருட்டாவே கருதாம வெளி நடப்பு செய்யறாங்க பாருங்க. வாழ்க்கையில இறைவனை மட்டுமே தேடி அவங்களுக்கு ஒரு கட்டத்துல பட்டினத்தாரோட வாழ்க்கையில எடுத்து பாத்தீங்கன்னா, சாப்பாடு மட்டும் பசிக்கிற டயத்துல யார்கிட்டயாவது கேட்பாரு. அப்போ ஒரு டைம் கேட்கும் போது ஒருத்தர் ஏதோ திட்டமாட்ட சொல்லிடுவாரு. அந்த டயத்துல அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னா, இனி எனக்கா சாப்பாடு வந்தாதான் சாப்பிடுவேன், அது வரையும் உன்னோட நினைப்புலதான் இருப்பேன், இல்லாட்டினா பட்னி கிடந்து அப்படியே செத்து போயிருவேன். அவங்களுக்கு முக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடோ தாகமோ இல்ல பணமோ கிடையாது.
அவங்களுக்கு வந்து இறைவனோட சிந்தனையில இருக்கணும். இடையில தேவைப்படுற பூர்த்திகளுக்காக யாசகம் வாங்குவாங்க. அது போல பாத்திரங்கள், இந்த 2 பாத்திரத்தை மட்டும்தான் மனிதன் வந்து அறிஞ்சு பிச்சை இடணும். ஒண்ணு, இயலாமையின் காரணமா பிச்சை எடுக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்க பிச்சை கொடுக்கலாம், யாசகம் கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது போல சொத்து பத்தெல்லாம் இருந்து இல்ல நார்மலா நம்மளை போல இருந்தாலும் இறைவனை தேடி இந்த காசு பணம் இதெல்லாம் பொருட்படுத்தாம, இதெல்லாம் முக்கியமா படாம இறைவன் தான் ஒண்ணு அப்படின்னு பசி பட்னி தாகம் இதெல்லாம் கடந்த நிலையில இருப்பாங்களே, முக்தி நிலையில இருப்பாங்களா, அதை தேடி பயணம் பண்ணுவாங்களே, அந்த பயணத்துல முக்தி அடைகிற போதுதான் அவங்களுக்கு வந்து இறைத்தன்மை கிடைக்கும். இந்த பசி தாகம் இதெல்லாம் ஜெயிப்பாங்க. ஆனா பயணப்படும் போது இதெல்லாம் தேவைப்படும். அப்ப அவங்கள போல ஆளுங்களுக்கு நம்ம பிச்சை இடலாம், யாசகம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் மீன் பண்ணி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஒருத்தனுடைய குணாதிசயம் அறிஞ்சு அவனுக்கு பிச்சை போடு. தொழிலுக்காக காசை தேடி பிச்சை கேட்கிறவனுக்கு பிச்சை போடாத. இயலாமையின் காரணமா இருக்கவனுக்கு பிச்சை போடலாம். இல்லாட்டினா முக்தியை தேடி நகர்ந்து போய்கிட்டு இருக்கவனுக்கு அவனுக்கு இடையில தேவைப்படுற தேவைகளுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறத தான் மீன் பண்ணி நம்ம முன்னோர்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து இயலாமையின் காரணமா கர்மவினையின் காரணமா தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாதவங்களுக்கு பிச்சை போடுங்க, யாசகம் கொடுங்க. அப்படி இல்லாட்டினா முக்தியை தேடி நகர்ந்துகிட்டு இருக்காங்களே, காசு பணம் இதெல்லாம் பொருட்படுத்தாம இறைவனை தேடி நகர்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு என்ன தேவையோ அதை அப்பப்ப யாசகம் கொடுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.